வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கருங்காலி மாலை, ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கருங்காலி மாலை அணியலாமா அணியக்கூடாதா, அணிந்தால் என்ன நல்லது நடக்கும் என்ன கெட்டது நடக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கருங்காலி மாலை இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிரபலமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாலை. நிறைய சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என அனைவருமே இப்பொழுது அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதை பற்றின சரியான ஒரு விழிப்புணர்வு நிறைய பேத்துக்கு இல்லை. ஸோ அதனால என்ன நன்மை என்ன தீமை அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாரும் அணியலாமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அணியலாம். ஆனால் அதில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு அணிய வேண்டும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் யாரு? சுக்கிர பகவான். இந்த கருங்காலி மாலை என்பது செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய காரகத்துவம் படைத்தது. அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. சோ செவ்வாய் என்பது உங்களுடைய ரிஷபத்திற்கு 7ஆம் வீடான விருச்சிகத்திற்கும் 12ஆம் வீடான மேஷத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது. இப்ப கருங்காலி நீங்க மாலை அணியறீங்கன்னா திருமண தடை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை, இப்ப கணவன் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கருங்காலி மாலையை தாராளமாக நீங்கள் அணிந்து கொள்கின்ற பொழுது இதனுடைய மாற்றங்கள் ஏற்படும். எப்பேற்பட்ட ராகிய தோஷம், செவ்வாய் தோஷம், பித்திரு தோஷம் இந்த மாதிரி இருந்தால் அந்த கருங்காலி மாலை அணிகின்ற பொழுது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமண யோகம் ஏற்படும், கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும், நண்பர்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் நல்ல விஷயமா இருக்கும், பிரிந்த உறவு ஒன்று செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு, காணாமல் போன உறவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்துல 12ஆம் வீடு மேஷத்திற்கும் அந்த செவ்வாய் அதிபதி. அது தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ அதன் அடிப்படையில் விரைய செலவுகள் சற்று கொஞ்சம் அதிகமாகும். நிறைய பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். வெளிநாடு போறது, வேற மாநிலத்துக்கு போறது, வீடு மாத்துறது போன்ற செலவுகள் அதிகப்படியான முறையில் வரும். மேலும் அப்படியே அந்த பயணங்கள்னால செலவுகள் வந்தாலும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் அல்லது வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஏற்பட வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? மேலும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, அரசு வேலை, அது குறிப்பா காவல்துறை சம்பந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா இது தாராளமா அணிஞ்சிக்கலாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம், கட்டுமான சம்பந்த தொழில்துறைகள் இதுக்கு பயன்படுத்துறவங்க இந்த இதை அணிஞ்சுக்கணும் போது அதுல நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ஆனா அதுவே கலைத்துறையில இருக்கீங்க, ஜவுளித்துறை மற்றும் சினிமா போன்ற விஷயத்துல இருக்கீங்கன்னா நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அதாவது நீங்க ரிஷபராசியில் பிறந்திருந்தா தவிர்ப்பது நல்லது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதன்படி நன்மை தீமை இரண்டுமே கலந்துதான் நடக்கும். ஸோ அதுல என்ன ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பா நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். சரிங்களா? ஸோ அந்த கருங்காலி மாலை எப்பொழுதுமே நீங்க வாங்குகின்ற பொழுது முருகப்பெருமானிடம் வைத்து பூஜை செய்து உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வாங்கி அணிஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. குறிப்பா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். சரிங்களா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.